நான் உங்களுக்கு ரைட் தான் கேட்டேன். என்னன்னா காபி வட்டா என்ன தண்ணி வட்டா என்ன, நீங்க இப்படி ஆத்து கொண்டாந்து உட்காரு. அப்படி கிடையாது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த கட்டில் வந்து 8500 நம்ம சிங்கிள் காட்டு கொடுக்குறோம் அப்படின்னாக்கா அதனுடைய குவாலிட்டி என்னன்றதை நம்ம உங்களுக்கு நீங்க தெரிஞ்சுக்க கூடாது, மக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால தான் இந்த ஒரு டெமோவை இந்த இடத்தாண்ட கொண்டாந்து காமிக்கிறோம். அது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு அட்டை தோல் எம்டிஎஃப் கார்ட்போர்டு கம்ப்ரஸர் விட்டு போட்டு இன்னைக்கு எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சமான அமௌண்ட்டுகளை மக்கள்கிட்ட வாங்குறாங்க. ஆனால் எங்களோட ஃபேக்டரியில ஓனா தயாரிக்கிறதுனால நாங்க 8500 இருந்து 9500 வரைக்கும் நம்ம இந்த கட்டில கொடுக்குறோம். ஆனாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் மரம்ன்றத நிரூபிக்கிறதுக்கோசரம் தான் இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு போடுறீங்க. எனக்கு தெரியாது கலரு இதெல்லாம் வந்து நீங்க தான் கேரண்டி, சரிங்களா? அதாவது பொருள் தங்கம்ன்றதுனாலதாங்க இந்த தண்ணியில கொண்டாந்து போடுறோம். அப்படி தங்கமா இல்ல அப்படின்னாக்கா இத வந்து தண்ணியில போடுவோங்களா, தண்ணியை தெளிச்சு கூட காமிக்க மாட்டோம். ஏன் அப்படின்னாக்கா கோல்டுன்றதுனால இந்த பர்னிச்சரை காமிக்கிறோம் பாருங்க. இந்த இன்னைக்கு எல்லாருமே பாருங்க இந்த ஏன் அப்படின்னாக்கா இன்னைக்கு யார் ஒருத்தரும் தண்ணியில போட மாட்டாங்க, போடுறோம். இன்னைக்கு ஒரு மாசம் இல்லைங்க, ஒரு வாரம், ஒரு மாசம், ஒரு வருஷம் இருந்தாலும் இந்த தண்ணியில இருந்தா ஒண்ணும் ஆகாது அப்படின்றதுக்கோசரம் இந்த ஒரு டெமோவை காமிக்கிறோம். ஏன் அப்படின்னாக்கா இன்னைக்கு யார் ஒருத்தருமே இந்த மாதிரி டெமோ காமிக்க மாட்டாங்க. அப்படி காமிக்கிறதா இருந்துச்சு நம்ம சக்தி என்டர்பிரைசஸ்ல மட்டும்தாங்க. நம்ம இது எங்க இருக்கு அப்படின்னாக்கா நம்ம கும்பகோணம் கருப்பூர் பைபாஸ்ல தாங்க நம்ம அதுக்கு அமைஞ்சிருக்கு. இதுக்கு முழு ஒத்துழைப்பை கொடுப்பீங்கன்ற கட்டாயமா எதிர்பார்க்கிறேன். பாய். கும்பகோணத்துல நம்மளுக்கு வந்து என்ன ஃபேமஸ்ன்னு பாத்தீங்கன்னா ஆன்மீகத்துக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம இங்க பாத்தோம்னா நம்மளுக்கு ஃபேமஸ்ன்னு சொல்ல போனா வெத்தலையும் கூட, ஆன்மீகத்துடையாகட்டும் வெத்தலையாகட்டும் எல்லாமே நம்மளுக்கு வந்து கும்பகோணம் ஃபேமஸ். ஸோ அதை விட ஃபேமஸ் என்னன்னு நம்ம கேட்டோம்னா சக்தி என்டர்பிரைசஸ் தாங்க. ஸோ அடிச்சு திம்சம் பண்ண போறாங்க சக்தி என்டர்பிரைசஸ்ல. யாருமே ஃபேக்டரி எதுவுமே காமிக்க மாட்டாங்க. ஆனா நம்ம சக்தி என்டர்பிரைசஸ்ல நம்மளுக்கு எல்லாமே அக்கு வேறு ஆணு வேறு நம்ம எல்லாமே நம்ம பார்க்க போறோம். ஸோ இவ்வளவு தூரம் நம்ம பேசணும்னா இந்த மாதிரி நம்மளுக்கு கிளாசிக்கா கொண்டு வர்றது நம்ம சக்தி பிரைசஸ் தாங்க. ஸோ நம்ம நேரம் நம்ம போகலாம், கடை ஓனரை பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா கும்பகோணம் சக்தி என்டர்பிரைசஸ் தாங்க. புதிதாக ஆரம்பிச்சிருக்கிற இந்த சக்தி என்டர்பிரைசஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புது கடைங்கிறனால நம்மளுக்கு வந்து கிஃப்ட் இருக்குங்க. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஸ்பெஷல் கிஃப்ட் இந்த இடத்துல இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். ட்ரெண்டி கலெக்ஷன்ஸாக நம்ம வந்து வுட்லேயே ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து மரத்தாலான ஃபர்னிச்சர்ஸ் தான் நம்ம எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே அப்படியே போயிடலாம். அண்ணா, இந்த கும்பகோணத்துல மக்களுக்கு என்னென்ன ஸ்பெஷலா கொடுக்க போறீங்க? இன்னைக்கு மக்களுக்கு என்ன ஸ்பெஷலா கொடுக்க போறேன்றத காட்டிலும் என்ன தரமா கொடுக்க போறேன்னு கேளுங்க. என்ன விஷயம் அப்படின்னாக்கா இன்னைக்கு தரமான பர்னிச்சர்ன்றது கைவிட்டு என்ற அளவுக்கு கிடையாது இருந்துட்டு. ஆனா இந்த கும்பகோணத்துல இன்னைக்கு மக்களோட வரவேற்பு அதிகமா இருக்கிறதுனால நம்ம என்ன செஞ்சிடறோம் வந்துட்டு இந்த மாதிரி கார்னர் சோஃபா எல்லாமே நம்ம பண்றோம். அது மட்டும் இல்லைங்க, இதெல்லாம் கேரளா கார்னர் சோஃபான்னு சொல்லுவாங்க. அதுலயே வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம 3+2 கொடுக்குறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா கலர் ஏகப்பட்ட கலர் இருக்கு. இதே வந்து பாத்தீங்கன்னாக்கா 6 பேர் தாராளமா உட்காரலாம். இந்த 3+2 வாங்கினோம்னா 5 பேர் உட்காரலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா 6 பேர் உட்காரலாம். அந்த 6 பேருமே வந்து பாத்தீங்கன்னாக்கா உட்கார்ந்தோம் அப்படின்னாக்கா இன்னொரு ஒரு 1/2 மணி நேரம் உட்காரலாமா அப்படின்ற ஒரு ஆசை வரணும். அந்த மாதிரி ஒரு சோஃபா செட்டை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். தரம் தான் மெயினானது ஒரு விஷயம். ஏன் அப்படின்னாக்கா இன்னைக்கு கொடுக்குற குக்கர் குண்டானோ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் வரப்போறது இல்லை. இன்னைக்கு என்ன பொருளை பட்ஜெட் போட்டு வாங்குறோமோ அந்த பொருள் நீண்ட நாள் வரணும் அப்படின்னாக்கா குவாலிட்டி இருக்கணும். குவாலிட்டி இருக்கணும்னா அது மரமா இருக்கணும். மரமா இருந்தா தான் குவாலிட்டி இருக்கும். அதனால வந்து எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்க கொடுக்கறது குவாலிட்டியை தவிர்த்து வேற எதுவுமே நம்ம கொடுக்கறது இல்லை. இந்த வீடியோ பாக்குற ஒவ்வொரு நேயர்களுமே நல்லா வச்சுக்கோங்க. வந்துட்டு யார் ஒருத்தர் இலவச இணைப்பு கிஃப்ட் அது இதுன்னு தர்றாங்களோ அதுகளை காட்டிலும் நல்ல குவாலிட்டியை கொடுங்கன்னு கேளுங்க. அப்பதான் உங்க வீட்டுக்கு நல்ல பொருள் வரும். இதுல உறுதியா இருங்க. அண்ணா, கும்பகோணத்துல ஸ்பெஷல் பீர்வா. ஆமா, இந்த பீர்வால நான் பார்த்ததே இல்ல. ஆன்டிக் ஃபினிஷிங்ல இருக்கு. ஆமா, என்னன்னா இதெல்லாம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா டபுள் டோர் எடுத்தோம் அப்படின்னாக்கா 40,000 45,000 வாங்குறாங்க மக்கள்கிட்ட. அந்த 40,000 45,000 வாங்கினாலும் இன்னைக்கு குவாலிட்டி இருக்குமா அப்படின்னாக்கா அதுல ஏகப்பட்ட இடத்துல வந்து பிளேயோட மிக்ஸ் பண்ணுவாங்க. இதுல ஒரு இடத்துல ஒரு பிளேயோட மிக்ஸ் பண்ணதை எடுத்து காமிச்சிட்டீங்கன்னாக்கா பீரோ ஃப்ரீயா தர. இது ஓப்பன் சேலஞ்சா சொல்ற விஷயம். இது டபுள் டோர் ஆகட்டும் ட்ரிபிள் டோர் ஆகட்டும். இன்னைக்கு டபுள் டோர் எடுத்துக்கிட்டீங்கன்னா 26,000 டபுள் டோர் தரங்கன்ட்டு. அது மட்டும் இல்லைன்னுட்டு இன்னைக்கு இந்த வந்து தாய் வீட்டு சீதனம், தாய்மாமன் சீரு, புதுமனை புகுவில இது போன்ற விசேஷங்களுக்கு நம்ம கிட்ட வந்து எடுக்கிற பீரோ எல்லாமே தரமா இருக்கும். அது மட்டும் இல்ல, இந்த ட்ரிபிள் டோர் எல்லாருமே சொல்றீங்க கமெண்ட்ஸ்ல என்ன கேக்குறீங்க சார், ரேட்டை சொல்லுங்க சார். பீரோட குவாலிட்டியை சொல்றீங்க, சைஸ் சொல்றீங்க, பாலிசி சொல்றீங்க, ரேட்டை சொல்ல மாட்டேன்றீங்க. இந்த எல்லா வீடியோலயுமே என்னதுல ரேட்டை சொல்லிடுவோம். ஏன் அப்படின்னாக்கா மக்கள் எங்கெங்கயோ இருந்து வந்து ஏமாற்றம் அடையக்கூடாதுன்றதுனால ஒவ்வொரு பீரோக்கும் இது டபுள் டோர் வந்து 26,000 கொடுக்குறோம். ட்ரிபிள் டோர் அப்ப எவ்வளவு அப்படின்னாக்கா 32,000 கொடுக்குறோம் சார். நீங்க என்ன கலர்ல பாலிஷ் கேட்கறீங்களோ அந்த கலர் பாலிஷ் போடுவேன். நேச்சுரலா கொடுத்துருங்க சார். எனக்கு அப்படியே மரத்தோட கலர் நேச்சுரலா இருக்குன்னா நேச்சுரல் கொடுப்பேன். இதே வந்து டீ குட்டு வேணும், வால்நட் வேணும், ரோஸ் வேணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னாக்கா
என்ன கலரை வேணாலும் கொடுக்கலாங்க. சாய்ஸ் உங்களோட இது, பொருள் என்னோட இது. உங்களுக்கு நல்ல பொருள் வேணும், அப்படி தாய் வீட்டு சீதனம்னு நல்ல பொருள் கொண்டுட்டு போய் மண்டபத்துல வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கட்டாயமான முறையில இந்த மாதிரி பீரோக்களை எடுங்க. ஏன் அப்படின்னாக்கா இனி வர சங்கடிகளுக்கு நல்ல பொருளை கொண்டு போய் கொடுத்தோம்னாக்கா இன்னைக்கு என்ன வந்துட்டு எங்க தாத்தா கொடுத்தது, பாட்டி கொடுத்தது, அம்மா கொடுத்ததுன்னு சொல்ற ரேஞ்சுக்கு இருக்கோம்னா இந்த மாதிரி பீரோ பாக்குறதுக்கு ரொம்ப ஷைனிங்கா லுக்கா இருக்கேனா. ஆமா, இது வந்து பாத்தீங்கன்னாக்கா 5க்கு 6.25. இன்னைக்கு ஸ்டோரேஜ்ன்றாங்க. ஸ்டோரேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஏகப்பட்ட பிளைவுட்களை மிக்ஸ் பண்ணி ஸ்டோரேஜ் செய்யறாங்க. ஆனா நாங்க ஸ்டோரேஜ் செய்யறது பிளைவுட மிக்ஸ் பண்ணாம இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கிறோம். அந்த பக்கம் இருக்கிறவங்க ஸ்டோரேஜ் வந்து பாத்தீங்கன்னாக்கா யார் ஒருத்தருமே மரத்துல செஞ்சு கொடுக்க மாட்டாங்க. நம்ம மரத்துல செய்யறதுக்கு காரணமே என்ன அப்படின்னாக்கா இது ஒர்க் ஜாஸ்தின்றதுனாலதான் இந்த அளவுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, இந்த ஸ்டோரேஜ் கட்டல் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இன்னைக்கு டிராயர் கூட நம்ம வந்து இதுலதான் போடுறோம், பலகையில தான் போடுறோம். சைஸ் வந்து 5க்கு 6.25. ரேட் என்ன அப்படின்னாக்கா பெட் இல்லாம உங்களுக்கு இந்த கட்டல் வந்து பாத்தீங்கன்னாக்கா 26,000 ரூபாய்க்கு தரும். மரத்தால ஆனது. என்னன்னா காலி மட்டும் கொண்டாந்து நடுவில் வச்சிருக்கீங்க. அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஹை பீப்புள் ஆகட்டும், மிடில் கிளாஸ் ஆகட்டும், யாரா இருந்தாலும் சரிங்க, நம்மளோட டைனிங் டேபிள் வாங்கணும். டைனிங் டேபிள் வாங்கினாங்க அப்படின்னாக்கா ரிச்சா இருக்கணும். அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி ஒரு கிளாசிக்ல இன்னும் பாலிஷ் பண்ணாம இருக்கு, இந்த மாதிரி ஒரு கிளாசிக்ல இந்த மாதிரி கலர்ல இந்த மாதிரி டிசைன்ல இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா சேர் தமிழ்நாட்டுல யாருமே கொடுக்க மாட்டாங்க. அப்படி நம்ம கொடுக்குறோம் அப்படின்னாக்கா இது எங்களோட ஓன் மேனுபேக்சரிங்ன்றதுனால தான் கொடுக்குறோம். இன்னைக்கு சேர்ல உட்காந்தாலே ஒரு கெத்து வரணுங்க. அந்த கெத்து எந்த மாதிரி சேர்ல வரும் அப்படின்னாக்கா நம்மளோட சக்தி என்டர்பிரைசஸ் சேர்ல உட்காந்து தான் வரும். ஏன் அப்படின்னாக்கா இன்னைக்கு எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா 10,000, 5,000, 5,000, 2,000 எவ்வளவுக்கு வேணாலும் டேபிள் கிடைக்கும். ஆனா அதெல்லாம் டீ கடை டேபிள் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. வீட்டுக்கு போடுறதுக்கு ஒரு ரிச்சா இருக்கணும், ஒரு ரொம்ப ஒரு லுக்கா இருக்கணும் அப்படின்றதுனால இந்த அளவுக்கு டைனிங் டேபிள் செய்யறோம். இது எல்லாருமே வந்து என்ன செய்றீங்க, அவர் 10,000 கொடுக்குறாரு, இவர் 8,000 கொடுக்குறாரு, இவர் 7,000 கொடுக்குறாரு, 15,000 கொடுக்குறாங்கன்றாங்க. யார் எவ்வளவு கொடுத்தாலும் சரிங்க, என்ன அளவுக்கு ரிச் இருக்கு இவருங்க. இப்படி உட்காந்தா ஒரு லுக்கு இருக்கணுங்க, அந்த மாதிரி இருக்கணும். அதாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா சேர்ல வந்து சாயும் போது ஷோல்டர் வரைக்கும் அந்த ஹைபேக் வரணும். அதுதான் நல்ல ஒரு சேர், நல்ல ஒரு பர்னிச்சர், நல்ல ஒரு பர்னிச்சர் ஃபேக்டரிக்கு அடையாளம் வந்துட்டு. இன்னைக்கெல்லாம் இந்த அளவுக்கு செய்யறதுக்கெல்லாம் ஆட்கள் இல்லைங்க. அந்த பழமை மாறாம இருக்கணும். இன்னைக்கு உட்காந்தா அப்படின்னாக்கா 2 மணி நேரம் ஆனாலும் இந்த சேர்ல உட்காந்தோம்னா பேக் பெயினோ எதுவுமே வராதுங்க. உட்காரணும்னு ஒரு ஆசை வரும். அந்த மாதிரி சேர் தான் இந்த சேர். இது 4 சேர் ஒரு டேபிள். என்ன ரேட்டுக்கு இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? 20,000, 25,000, 24,000, 23,000, 22,000 இப்படி எல்லாம் கிடையாது. வெறும் 16,000 ரூபாய்க்கு 3 வருஷம் இல்லைங்க 7 வருஷமா கொடுத்துட்டு இருக்கிறோம். வெறும் 16,000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா சார் எங்க வீட்டுல டைனிங் டேபிள் மட்டும் நல்லா இருக்கு சார், சேர் போயிடுச்சு, 4 சேர் வேணுமா, 10,000 ரூபாய்க்கு கொடுக்குறேன். டேபிள் மட்டும் வேணும் சார், எங்களுக்கு சேர் நல்லா இருக்கு சார், டேபிள் மட்டும் வேணுமா, 6,000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. தாராளமா நீங்க எப்ப வேணாலும் வாங்க. எனி டைம் பாத்தீங்கன்னாக்கா எங்கிட்ட 20 செட் 25 செட் இருக்கும். சேரோட டிசைன் வந்து பாத்தீங்கன்னாக்கா 40 சேர் 42 சேர் கிட்ட டிசைன் இருக்கு. அதுல எந்த மாதிரி சேரை வேணாலும் நீங்க சூஸ் பண்ணி சாய்ஸ் பண்ணி கட்டாயமா நீங்க வாங்கிக்கலாம். இது வந்து நம்ம வந்து 16,000 ரூபாய்க்கு வாங்குறவங்களுக்கு இந்த டேபிள் சரிங்க சார். சோ நம்ம வந்து லட்சக்கணக்கா வாங்குறவங்களுக்கு லட்சக்கணக்கா வாங்குறவங்க ஏன் லட்சத்தை போடணும்? லட்சத்தை போட வேண்டாம், ஒரு சில ஆயிரங்களை எக்ஸ்ட்ரா கொடுத்தா போதும். இந்த மாதிரி டைனிங் டேபிளுங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் மரத்துல. அதாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம முதலமைச்சர் வந்து பாத்தீங்கன்னாக்கா செக்குடுன்ற ஒரு இதை தொடங்கி வச்சாரு. அந்த செக்குடை ஞாபகமா வச்சு இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு டைனிங் டேபிள ராயல் லுக்ல போட்டிருக்காங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல இந்த அளவுக்கு எல்லாம் யோசிக்கிறதுக்கோ சிந்திக்கிறதுக்கோ செயல்படுத்துறதுக்கோ ஆட்கள் இல்லை. ஆனா அதை நாங்க மையமா வச்சு இந்த அளவுக்கு நாங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா பர்னிச்சரை கொடுத்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி மரத்தால் ஆன சேர் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த சேர்ல எல்லாம் உட்காந்தோம்னா ஹைகோர்ட் ஜட்ஜு உட்கார்ற மாதிரி ஒரு ரிச்னஸ் வருங்க. என்னங்க, இந்த சேர்ல எல்லாம் உட்காந்தோம்னா ஹைகோர்ட் ஜட்ஜு உட்கார்ற ஒரு ரிச்னஸ் வரும். அது மட்டும் இல்லைங்க, சேர்ல உட்காந்தாலே நமக்கு ஒரு பந்தா வரணும். அப்படி ஏன் அப்படின்னாக்கா அதனுடைய லுக்கு தாங்க மெயின். அதை வடிவமைக்கிற அப்படி பாத்தீங்களா, அந்த கார்பெண்டர் கிட்ட தாங்க எல்லா விஷயமே இருக்கு. இன்னைக்கு நாக்க சட்டம் போட்டு சாப்பிடணும் அப்படின்னாக்கா அந்த அளவுக்கு சமையல்கார்கிட்ட விஷயம் இருக்கு. இன்னைக்கு ராயலா உட்காடுறோம் அப்படின்னாக்கா கார்பெண்டர் கிட்ட தாங்க இந்த விஷயம் இருக்கு. இதை விட்டுட்டு நம்ம வந்து அந்த கடைக்காரர்கிட்ட நல்லா இருக்கு இந்த கடைக்காரர்கிட்ட நல்லா இருக்குன்னு சொல்றது வேஸ்ட்டுங்க. இவங்க பாரம்பரியமா நாங்க செய்யறதுனாலதான் மனுஷனுடைய முதுகு எந்த அளவுக்கு வளையும், எந்த அளவுக்கு பெண்டு கொடுக்கணும், எந்த அளவுக்கு உயரம் கொடுக்கணும் எல்லாமே மனசுல வச்சு இன்னைக்கு இந்த வடிவமைக்கிறாங்க. இந்த சேர் இதுல என்ன டிசைன் வேணும், உங்களுக்கு என்ன டிசைன் வேணும் கேட்லாக்க கொண்டாங்க, நான் போட்டு தரேன். அது மட்டும் இல்ல, இருந்துட்டு இந்த சேர்லாம் நீங்க வெளியே வாங்கினீங்கன்னா ஒரு சேர் 6,500 ரூபாய் வரும். இன்னைக்கு இல்ல என்னைக்கா இருந்தாலும் சரிங்க, மக்கள் எல்லாருமே நல்லதை சென்று அடையணும் அப்படின்றதுனால இன்னைக்கு 2,500 ரூபாய்க்கு இந்த சேரை கொடுக்குறோம். ஒரு சேர் உங்களுக்கு 6 சேர் ஒரு டைனிங் டேபிள் வந்து பாத்தீங்கன்னா 34,000 ரூபாய்க்கு கொடுக்குறோம். 6 சேர். இதுல போடுற கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா 12 mm கிளாஸ். எல்லாருமே 6 mm 5 mm 8 mm போடுவாங்க. நான் 12 mm கிளாஸ் போட்டு கொடுக்குறேன். அப்படி கொடுக்குறோம். ஏன் கொடுக்குறோம் அப்படின்னாக்கா மக்களுக்கு எல்லாமே நல்லதா கொடுக்கணும். அது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு வாங்குற தலைமுறைகள் என்னைக்கு எங்களை நினைச்சு பார்க்கணும். கும்பகோணத்துல வெத்தலை மட்டும் இல்லைங்க,
நம்ம சக்தி என்டர்பிரைசஸ் தாங்க. வீடியோ பார்த்தவங்களுக்கு, அறிஞ்சவங்களுக்கு, அறியாதவங்களுக்கு, தெரிஞ்சவங்களுக்கு, தெரியாதவங்களுக்கு எல்லாருமே தெளிவா காமிச்சிட்டீங்க. அதுவும் நீங்க வந்து தண்ணியிலயும் போட்டு காமிச்சிட்டீங்க. ஒரு வார்த்தை தான் கேட்டேன், ஆனா செய்யலாம் செஞ்சு காமிச்சிட்டீங்க. சோ இன்னொரு வார்த்தை நான் கேட்கலான் இருக்கிறேன். எனக்காக மட்டுமல்ல, நம்ம மக்களுக்காக. சரி, நான் வாதாட போறேன் நம்ம மக்களுக்கு வேண்டி. என்னன்னா, இவர் வந்து ஆஃபரே கொடுக்க மாட்டாரு, ஆஃபரே கிடையாது. அப்படிங்கும் போது இந்த இடத்துல நான் வந்து ஆஃபர் கேட்க போறேன், கும்பகோணம் ஸ்பெஷல். சரிங்களா? என்னன்னா குடுக்கலான் இருக்கிறீங்க? நான் எனக்கு வேணும், கண்டிப்பா நான் வாங்காம போக மாட்டேன். எனக்கு வேணும், மக்களுக்காக வேண்டியே வேணும். அதாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம வந்து இந்த தொழில வந்து பாத்தீங்கன்னாக்கா 22-27 வருஷமா இதை செஞ்சுட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி கிஃப்ட் அண்டா குண்டா குக்கர் பென்சில் டப்பா இந்த மாதிரி கொடுத்து மக்களை வர வைக்கிறது இல்ல. குவாலிட்டியை கொடுத்து கட்டாயமா மக்கள் தேடி வர்றாங்க. அந்த டைம் கொடுத்தாவது செஞ்சு வாங்கிட்டு போறாங்க. ஆனால் நீங்க இவ்வளவு கேக்குறீங்க. உங்களை வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா தோல்வி அடைய செய்யறதுக்கு எனக்கு மனசு இல்ல. என்ன குடுக்கலாம்னு சொல்லுங்க, அது குடுக்கலாம் கொடுக்க வேணாம்னு சொல்றேன். அண்ணே, குடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டீங்க. கண்டிப்பா. என்ன கேட்கலாம்? இந்த கட்டல் கேட்டானா அடிச்சு போடுவாரு. சரி, இந்த சோஃபா பார்த்தானா இந்த சோஃபாக்கு கிஃப்ட் வந்துருக்கானா? சரி, இந்த டேபிள் கேட்கலாமா? என்ன கேட்கலாம்? இந்த ஸ்டூல் கேட்கலாமா? இந்த ஸ்டூல் அழகா இருக்குன்னு சொன்னாரு. சரி, அது வேண்டாம். வாங்க சொல்லுங்க. கண்டுபிடிச்சிட்டேன், நம்ம மக்களுக்காக வேண்டியே. எவ்வளவு தெரியுங்களா? 3500 ரூபா. ஃபுல் அண்ட் ஃபுல் தேக்க மரம். ஏன்னா தேக்க மரம் இன்னைக்கு வீடு போட்டா இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா வீடே ரெடி போயிட்டு வந்துட்டு அந்த அளவுக்கு ஒரு பர்னிச்சர் இருந்துகிட்டு. சரி, பரவாயில்ல, நம்ம மக்களுக்கு வேண்டின. அது கும்பகோணம். அது கரெக்ட். இன்னைக்கு இந்த ஸ்தாபனத்தை தொடர்ந்துருக்கிறோம் அப்படின்னாக்கா அதுக்கு மக்களாகிய நீங்க தான் காரணம் இருந்துகிட்டு. சரிங்க. அதனால வேண்டியே நீங்க எல்லாம் பண்றீங்க. மக்களுக்காக வேண்டி இது பண்ணிருங்க. அதாவது இது வந்து பாத்தீங்கன்னாக்கா கட்டாயமா மேடம் கேட்டீங்க இது கொடுங்கன்ட்டு கொடுக்குறேன். ஆனா ஒரு கண்டிஷனோட கொடுக்குறேன். இதுகிட்ட என்ன கண்டிஷன்? இந்த வீடியோ ரிலீஸ் ஆகி 5 நாளைக்குள்ள யாராவது வந்தீங்க அப்படின்னாக்கா 15,000 ரூபாய்க்கு ஜாமா எடுத்தீங்கன்னா கட்டாயமான முறையில இந்த டீப்பா 5 நாளைக்குள்ள இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு கட்டாயம் தரேன். கும்பகோணம் பிரான்ச்ல நம்ம 15 நாள் வச்சுக்கலாமா? 5 நாள் தாங்க. சோ இதுவே நல்ல கனமா இருக்கு. சோ அண்ணே, ரொம்ப தேங்க்ஸ் அண்ணே. நம்ம மக்களுக்காக வேண்டியே கண்டிப்பா 5 நாளைக்கு இந்த வீடியோ பார்த்து வரவங்களுக்கு கட்டாயமான முறையில இந்த 15,000 ரூபாய்க்கு எடுக்கிறவங்களுக்கு இந்த டீப்பா ஃப்ரீயா கட்டாயமா தரோம். சூப்பர் அண்ணே, சூப்பர். மக்களுக்காக வேண்டிய, உங்களுக்காக வேண்டிய நம்ம சக்தி என்டர்பிரைசஸ்ல இருந்து கிஃப்டுடன் நம்ம சேனல் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஓகே அண்ணே, உங்களுடைய வீடியோஸ், உங்களுடைய பிரான்ச்சஸ் எல்லாமே நான் பார்த்துருக்கிறேன். எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா மரம் 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 மரம், ஒரே கான்செப்ட் நம்மளுக்கு மரம் தான். இது நான் மட்டும் இல்ல, நம்ம மக்களுக்காக வேண்டிய இந்த டவுட் நான் கேட்கறேன். அவங்களுக்கு இது போய் சேரு. சொல்லுங்க என்ன அப்படின்னாக்கா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெறும் 2500 ஸ்கொயர் ஃபீட். மற்றவங்களாட்ட வந்து 10,000 ஸ்கொயர் ஃபீட் 15,000 ஸ்கொயர் ஃபீட்னு வீடியோவில் சொல்லிட்டு 4-5 ஃபோன் நம்பர்களை போட்டுக்கிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓனர்கிட்ட பேசுகிறோமா, ஒர்க்கர்கிட்ட பேசுகிறோமா, மேனேஜர்கிட்ட பேசுகிறோமா, அந்த மாதிரிலாம் இன்றைக்கி கிடையாது. என்ன நம்பர் பண்ணாலும் சரி 9841234356 என்கிட்ட தான் பேசுவீங்க. நான் தான் ஃபோன் அட்டன் பண்ணுவேன். நைட்டு 1 மணியாக இருந்தாலும் பேசலாம். எப்போனாலும் உங்களோட டவுட்டுகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஹாய் சொல்லி வாட்ஸ்அப் பண்ணாக்கா நான் ஒரு 90-95 ஃபோட்டோ கிட்ட காமிச்சிடுவேன். இந்த மரம்னு நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, இந்த மரம் ஏன் அப்படின்னாக்கா இனி வர தலைமுறைகளுக்கு மரம்னா என்னன்னு தெரியாமல் போயிடக்கூடாது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி என் பிள்ளைகளாகட்டும் மற்றவங்களாகட்டும் யாராக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மரம் இப்படி இருக்குமான்றது மியூசியத்தில் போய் பார்த்துடக்கூடாது. மரத்தை வந்து மியூசியத்தில் போய் பார்த்துடக்கூடாது. எல்லாமே வீட்டில் வச்சுருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசைப்படுறதுனால தான் இந்த அளவுக்கு இந்த ஃபர்னிச்சரில் அட்டைத்தூள், எம்டிஎஃப், கார்ட்போர்டு, கம்ப்ரஸர், உட்டுகளை எங்களோட ஃபேக்ட்ரிக்குள்ளே சேர்க்காம, ஏன் அப்படின்னாக்கா இன்றைக்கி பெரிய பெரிய கடைக்காரங்க 50,000 ஸ்கொயர் ஃபீட்டு, 5,000 ஸ்கொயர் ஃபீட்டு, 10,000 ஸ்கொயர் ஃபீட்டுன்னு சொல்லி பல மாநிலங்களில் போய் வாங்கி அந்த பூஜை கபோர்டு, கம்ப்யூட்டர் டேபிள், அது இதுன்னு காசு ஆக்குனா போதுன்றாங்க. காசு ஆக்குனா மட்டும் போதாது, காசு தான் நம்ம சம்பாதிக்கணுமே கண்டி நம்மளை காசு சம்பாதிக்கக்கூடாது. அதனால தான் நான் என்ன செஞ்சிடறது வந்துட்டு மரத்தை தவிர்த்து வேறு எதுவுமே கொடுக்கறது இல்லை. என்ன இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மரத்தை பற்றி தெரிஞ்சவங்களும் வருவாங்க, தெரியாதவங்களும் வருவாங்க. தெரியாதவங்க ஏமாந்து அட்டையை வாங்கிட்டு போயிடக்கூடாது. அதனால் ஒரே குறிக்கோள், என்னோடய குறிக்கோள் யாராக இருந்தாலும் மரத்தில் வாங்கணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தினால இந்த தொழிலை வந்து 3 ஜென்ரேஷனும் நாங்கள் செஞ்சிட்ருக்குறோம். இன்னும் நாங்கள் நல்லபடியாக எடுத்து நடத்துக்கிறதுக்கு மக்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு கட்டாயம் வேணும். ஏன் என்ன ஒத்துழைப்பு எங்களோட ஒத்துழைப்பு அப்படின்னாக்கா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா
எங்கே டிஸ்கவுண்ட் தராங்க, எங்கே ஆஃபர் தராங்க, எங்கே குக்கர் தராங்க, எங்கே குண்டான் தராங்கன்னு சொல்லி அந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்காம எங்கே குவாலிட்டி கொடுக்குறாங்க, எங்கே லைஃப் கிடைக்குது, எந்த அளவுக்கு கேரண்டி வாரண்டி கிடைக்குதுன்றதை நீங்கள் தேடி போங்க. உங்கள் வீட்டுக்கு நல்ல ஃபர்னிச்சர். இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொரு நேயர்களுக்குமே சொல்கிற ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னாக்கா, இதுகளை நீங்கள் தேடுனீங்கன்னா நல்ல ஒரு ஃபர்னிச்சர் கிடைக்கும். ஏன் அப்படின்னாக்கா, இன்றைக்கி ஒருத்தன் 22,000 ரூபாய்க்கு நல்ல குவாலிட்டியான டைனிங் டேபிள் கொடுக்குறான், அது 50 வருஷம் லைஃப் வருது அப்படின்னு கேரண்டி வாரண்டியோட கொடுக்குறான்னா, ஆனால் நீங்கள் 20,000 ரூபாய்க்கு கிடைச்சா அதுக்கு கேரண்டியும் கிடையாது, வாரண்டியும் கிடையாது. ஆனால் அந்த 2,000 ரூபாய் மிச்சம் பண்ணுறன்ற ஒரு புத்திசாலித்தனத்தில் போய் நம்ம விழுந்து அது 4 வருஷம் 5 வருஷம் கூட வராது, அது பல்ல இழிச்சு போயிடும். அந்த மாதிரி ஒரு ஃபர்னிச்சர்களுக்கு, அந்த மாதிரி கிஃப்ட்டுக்கு, டிஸ்கவுண்ட்டுக்கு இடம் கொடுக்காதீங்க. ஏன்னாக்கா இனி வர நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா காசு சம்பாதிக்கிறது பெரிய கஷ்டமாக இருக்கும். அதனால தான் இதை சொல்கிறேன். மேடம் கேட்டாங்கன்னுட்டு மக்களுக்கு இவ்வளோ சொல்கிறீங்கன்னுட்டு இந்த கல்யாண சீர்வரிசையில் ஏதாவது ஒரு ஆஃபர் கொடுக்கலாமேன்னாங்க. ஆஃபர்னு எல்லாத்தையும் கொடுக்காதீங்க, வாங்காதீங்கன்னு நான் சொல்லிட்டேன். நானே ஆஃபர் கொடுத்தா அது நல்லா இருக்காது. அதனால் நான் என்ன செய்கிறேன்னாக்கா, ஏழைப்பட்ட பிள்ளைங்க, என்ன அம்மா அப்பா இருக்காங்க, அவங்களால வசதி இல்லை, வாங்க முடியல அப்படின்றவங்க கட்டாயம் நம்மளோட ஃபர்னிச்சருக்கு வாங்க. அந்த பிள்ளை கை நீட்டுறதை, அந்த பிள்ளைகிட்ட என்ன காசு இருக்கோ அதை கொடுத்துட்டு வாங்குறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். இதுக்கு நீங்கள் ரெடியானா கட்டாயம் என்னுடைய ஃபேக்ட்ரியை நோக்கி வாங்க, கட்டாயம் நான் செய்கிறதுக்கு தயாராக இருக்கேன். செம சூப்பரான ஆஃபர். அதுவுமே நீங்கள் சொன்ன மாதிரி பெற்றவங்க இல்லாதவங்க கண்டிப்பாக நம்ம அண்ணா வந்து ஹெல்ப் பண்ணுவார். அதுதான் கண்டிப்பாக. ஓகே அண்ணா, செமையாக நீங்கள் கொடுத்துருக்குறீங்க. இப்போ நம்ம பார்த்தோன்னா அருள் இல்லாதவருக்கு, அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா, இந்த உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பணத்தையே சேர்த்து வைக்கக்கூடாது. அந்த உலகத்துக்கு போகணும் அப்படின்னாக்கா அருளையும் சேர்த்து வைக்கணும். அருளையும் சேர்த்து வச்சுக்கிட்டு இருந்தாலும் புரோஜனம் இல்லை, பொருளையும் சேர்த்து வச்சாங்கள. அதனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு பொருளை சேர்த்து வைக்கணும், அந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு அருளை சேர்த்து வைக்கணும். அதனால் என்ன சொல்கிறதுனாக்கா, எல்லாத்துக்குமே சரிங்க, நல்ல ஃபர்னிச்சர் நல்ல குவாலிட்டியாக கொடுக்குறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். நீங்கள் நல்லது எது கெட்டது எதுன்னு பார்த்து வர வேண்டியது உங்களோட விஷயம், உங்கள் கையில் இருக்குது. வாங்க.